எங்கே போனா? காலையில் கோயிலுக்கு போகிறேன்ட்டு போனவன் இன்னும் ஆளை காணும். எங்கே போயிருப்பான்? சரி வரட்டும். எங்கப்பா போனேன்? காலையில் கோயிலுக்கு போனால் இப்போ தான் வர. என்னப்பா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? காலையில் கோயிலுக்கு போனால் இப்போ தான் வர. பசங்க கூட எங்கேயாச்சும் வெளியே போனியா? கேட்குறேன்ல, சொல்லுப்பா. ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? இந்த சாதியில் பிறந்தது நம்ம தப்பாப்பா. ஏப்பா இப்படி பேசுகிற? ஏதாச்சும் சொன்னாங்களா? ஆமாப்பா, அது கோவிலில் எங்கள் வீட்டில் கூப்பிட்டாலே நான் கோயிலுக்கு வர மாட்டேன்டா. என்ன போய் கூப்பிட்டு வந்துட்டீங்களேடா. உங்கள் கூட பழகுனத்துக்கு வந்து தான் ஆகணும். ஏய் வாங்கடா. ஏய் தம்பி, இங்க வாடா. சொல்லுங்கண்ணே. போய் அந்த வெள்ளை சட்டையை கூட்டு வாடா. அண்ணா, அந்த அண்ணன் கூப்பிடுறாங்க. அவனே ஏன்டா கூப்பிடுற? ஏய், என் பக்கத்துல நிக்கவே உனக்கு தகுதி இல்ல. நின்னது மட்டும் இல்லாம என் கை மேல உன் கையை வச்சு கும்பிடுறியா? சீ. இல்லடா குரு, தெரியாம பண்ணிட்டேன்டா. சாரிடா. உன்கிட்ட பல வாட்டி சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்க. ஒழுங்கா ஓடுரு, என் கண்ணிலே படாத. அதான்ப்பா காலைல இருந்து வரல. சரி விடுப்பா, இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத. ஒரு சில பேர் அப்படிதான் இருப்பாங்க. நம்மளால எதுவும் மாற்ற முடியாது. ஒரு நாள் அதுவாக மாறும். நீ எதையும் நினச்சி கஷ்டப்படாம தூங்குப்பா. தம்பி. சொல்லுங்க. நான் மூர்த்தி அப்பாப்பா. சொல்லு. தம்பி, நேற்று பையன் கோயிலுக்கு வந்திருந்தப்போ நீங்களாம் சேர்ந்து அவனை அசிங்கப்படுற மாதிரி பேசிட்டீங்களா? அவனால உங்களுக்கு எதாவது பிரச்சனையாப்பா? ஏன் தேவையில்லாமல் அவனுக்கு தொந்தரவு தரீங்க? யோ, எல்லாம் எங்களுக்கு தெரியும், போயா. ஆமா, நீ ஏன் என்கிட்ட வந்து பேசுற? இல்லைப்பா. யோ கிளம்பியா? இல்லை தம்பி. யோ போயா. டேய், குமாரை கூப்பிட்டீங்களா? நீ மறந்துட்டான்டா. சரி இரு, நான் கால் பண்ணுறேன். டேய் குமார், எங்கடா இருக்க? கிரிக்கெட் விளையாட கிரவுண்டுக்கு வந்திருக்கோம், வரியா?
சரி வரப்போ பசங்க இருந்தால் கூப்பிட்டு வா. ஆ சரி. சரி அவன் வருவானா? நம்ம மேட்ச் ஆடுவோமா? ஹே வாடா விளையாட போகலாம். இல்லைடா நான் வரலடா. ஏன்? இல்லைடா நான் வரல. ஏன் ஏதாவது பிரச்சனையா? ஆமாண்டா அது சரி நான் பார்த்துக்கிறேன், வா. இல்லை வேணாண்டா. வாடா நான் பார்த்துக்கிறேன். டே குமார் வந்துட்டான்டா. நீ குமாரை வச்சுக்க, நான் மூர்த்தியை வச்சுக்கிறேன். கையறா டேய். யார் யாருமே கைப்பொண்ணு விவசாயம் இல்லை. டேய் உங்கள் அப்பா பேர் சட்டெல்லாம் பேசுனா அப்பன்னு தைரியத்தில் இங்கே வந்த. உங்ககிட்ட அன்னைக்கே என்ன சொன்னேன், என் கண்ணில் படாதன்னு சொன்னா இல்லையா? குமார் தான்டா கூப்பிட்டு வந்தான். டேய் குமார், யார் யாரை கூப்பிட்டோன்னு தெரியாது, கண்டவனெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்க. தூ டேய் என்னடா பேசுகிற? என்னடா சாதி பெரிய இந்த சாதி? கடவுள் மனுஷனை படைக்கிறப்ப நீ இந்த சாதி தான் பிறக்கணும், அவன் அந்த சாதியில் தான் பிறக்கணும் அப்படின்னு எழுதி வச்சு படிச்சாரா? இல்லை இந்த வானம் பூமி கல் மண் செடி கொடி இதெல்லாம் ஒவ்வொரு சாதிக்கு தனித்தனியாக படிச்சாரா? சரி அதை விடு. நீ போட்டிருக்க சட்டை அது எந்த சாதிக்காரன் தச்சா உனக்கு தெரியுமா? இல்லை நீ சாப்பிட்ற சாப்பாடு அதை எந்த சாதிக்காரன் விதைச்சான்னு உனக்கு தெரியுமா? இதெல்லாம் ஒரு மண்ணும் தெரியாது. ஆனால் இவன் கூட சேரக்கூடாது, அவன் கூட சேரக்கூடாது, இவன் வேறு சாதி அவன் வேறு சாதி, இவனை தொடக்கூடாது அவனை தொடக்கூடாதுன்னு. சி டே மூர்த்தி, நீ வரலன்னு சொல்லி கேட்காம உன்னை கூப்பிட்டு வந்து இவன்ட்டெல்லாம் பேச்சு வாங்க வச்சுட்டேன்டா. சாரிடா. டேய் நீயே நல்லா யோசிச்சு பாரு, நீ பண்ணுறது சரியா தப்பான்னு. டேய் இவன் கூட விளையாடணும் அவசியம் இல்லை, வா நான் போகலாம். ஹலோ சைதே, எங்கடா இருக்க? மூர்த்தி தேவிக்கிட்ட வரியா? ஆ சரிடா. என்னடா இவ்வளோ வெயில்லையும் மழை வர மாதிரி இருக்கு? இந்த சைட்லாம் வரமாட்டியாமே, புதுசாக வந்திருக்க. ஏதாவது பிளான் வச்சுருக்கியா என்ன? ஏன்டா நீ வேற? பிளான்லாம் ஒன்றும் இல்லைடா. நேற்று கிரவுண்டில் நடந்தது தான் ஒரு மாதிரியா கில்ட்டியாக இருக்கு. இவரு வேற நேற்று குமார் சொன்னதான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓ அதுவே உனக்கு இப்போ தான் தோணுதா? அது இல்லைடா, அவங்க வீட்டில் போய் பேசலான்னு இருக்கேன். அவனை கூட விடுறா, நம்ம வயசு தான். அவங்க அப்பா வயசில் எவ்வளோ பெரியவர், அவரே ரொம்ப கேவலமாக பேசிட்டேன். என்ன நினச்சா எனக்கே அசிங்கமாக இருக்குடா. நான் வேணா வீட்டில் போய் மன்னிப்பு கட்டுறவா? டேய் குரு, நீ ஏடா பேசுகிற? இந்த நல்ல விஷயத்தெல்லாம் தள்ளி போடக்கூடாது. வா வா போகலாம். நீ மாறுவேன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக மாறுவேன்னு. டேய் ஃபோன் அடிச்சு எடுக்க மாட்டியா நீ? எங்கெல்லாம் தெரிஞ்ச உடனே? ஆமாம் இங்கே என்ன பண்ணுற? சும்மா ஒரு வேலையாக வந்த மாதிரிப்பா. எந்த வேலையாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம சாதி பையன் அடிச்சிட்டானா? வா வண்டியில் இரு, நம்ம போகலாம். சரிப்பா. டேய் வாடா. தகிடரித்தோ